செம்பருத்தி co-presented by நலமன்புடன் ஆரோக்கியா மில்க். நீ அம்மாவை சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்க. நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க பெரியய்யா? கோயிலில் நடந்த சம்பவத்தை வச்சு நீ வருத்தத்தில் இருப்ப. உன்னை சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சு தான் வந்தேன். நீ விஜயா கிட்ட ஷாப்பிங்க்கு வரலன்னு சொன்னப்போ கூட நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்ப அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாவை இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்க நீ அம்மா சொன்னபடி உன் கல்யாணத்துக்கு தேவையான நகை புடவை இதெல்லாம் வாங்கறதுக்கு நீ ஷாப்பிங் போலனா நீ அம்மா வார்த்தையை மதிக்காத மாதிரி ஆயிடாதா? இது தெரிஞ்ச அம்மா வருத்தப்பட மாட்டாங்களா? நீங்க சொல்றது சரிதான் பெரியய்யா. அம்மா வார்த்தையை மதிக்கலங்கிற கெட்ட பேரு எனக்கு வந்துடக்கூடாது. நான் விஜயாக்கா கூட கடைக்கு போறேன். குட். விஜயா, நீங்க பார்வதியை கூட்டிட்டு போய் தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். பார்வதி, நீ சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. சரி. வா பார்வதி, வா. வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு saree பார்க்கணும். அப்படிங்களா? இந்து சார், இவங்கள சாரி செக்ஷன் கூட்டி போய் கலெக்ஷன் காட்டுமா? ஓகே சார். என்கேஜ்மென்ட் சாரி காட்டுமா? வாங்க மேடம். தேவி, நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல புடவையா காமிங்க. சரிங்கக்கா. எப்படி இருக்கு? ஓகே. வேற பாப்போம். சரி. இந்த டிசைன் பாருங்க. எல்லாம் பழைய டிசைனா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் லேட்டஸ்ட் டிசைனா இது காட்டுங்க. கூட லேட்டஸ்ட் டிசைன் தான் மேடம். இன்னும் லேட்டஸ்டா வேணுமா? இல்ல, காட்டுறேன். கொஞ்சம் லேட்டஸ்ட். ஓகே மேடம், நான் பார்க்கறேன். புடவை ரொம்ப நல்லா இருக்குக்கா. பார்டர் தான் நல்லா இல்ல. வேற பார்க்கலாம். வேற பார்க்கலாம். அந்த புடவை எடுங்க. இதுவா? அது இல்ல, கொஞ்சம் பக்கத்துல. இதுவா? மேல இல்லக்கா, கொஞ்சம் கீழே. இதுவா? ஆஹா, கொஞ்சம் மேல. இதுவா? அதான். ஓகே. எவ்வளவு அழகா இருக்குல்ல? வாவ். வாவ். ரொம்ப நல்லா இருக்கு இந்த புடவை. சூப்பரா இருக்கு பார்வதி. அதுவும் உன் கலருக்கு பிரமாதமா இருக்கு. ரகு சார், என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? பார்வதிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என்ன விலை? 40,000 ரூபாய். சரி, பில் போட்டுருங்க. கொடுங்க மேடம். இல்ல வேணாக்கா. பிடிச்சிருக்குன்னு சொன்னியே. இல்ல, கலர் பிடிச்சிருக்குக்கா. முந்தானதா சரியில்லைக்கா. நம்ம வேற பார்க்கலாம். நீங்க வேற புடவை காட்டுங்க. ஓகே மேடம். ஒரு விலை அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றாளோ? பார்வதி, நீ புடவை பார்த்துட்டு இரு, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி. இவ்ளோ வேணாம். இப்படி டிசைன் இல்லாம கொஞ்சம் நார்மலா காட்டுங்க போதும். ஓகே மேடம்.
ரகு சொல்றா. ஹலோ தீனா, சொல்லு. நான் நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக பார்வதியோட ஜவுளி கடைக்கு வந்திருக்கேன். ஓகே. பார்வதி ஆசைப்பட்டு ஒரு புடவை எடுத்தா, அப்புறம் அதோட விலை அதிகமா இருக்கிறதால முந்தான சரியில்லைன்னு சொல்லி வச்சிட்டாடா. விலை குறைச்சல இருக்க புடவைய பார்த்துட்டு இருக்காடா. அகில மடத்துக்கு செலவு அதிகமா வைக்க கூடாதுன்னு நினைக்கிறா போல இருக்கு. பார்வதி ஆசைப்பட்ட புடவைய நான் வாங்கி கொடுக்கணும்டா. இப்ப என்கிட்ட பணம் குறைச்சலா இருக்கு. ஒரு 50,000 அர்ஜென்டா தேவைப்படுதுடா. 2 நாள்ல திருப்பி கொடுத்துட்றேன். டேய் சரிடா மச்சான். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. ஒண்ணு பண்ணு. எதுக்கும் நீ வெங்கட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு போறேன். சரி. பைடா. ஹலோ ஹலோ வெங்கட், சொல்லு மச்சான். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 கேஷ் தேவைப்படுதுடா. 2 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன். இன்னைக்கு முடியாது மச்சான். நாளைக்கு வேணா கன்ஃபார்மா நான் தரேன். தப்பா எடுத்துக்காத. சாரி மச்சான். ஓகேடா, நான் அப்புறம் கால் பண்றேன். வேற ஏதாவது பார்க்கலாமே பார்வதி. இல்லக்கா, இதுவே போதும். நல்லதா இருக்குக்கா. டிசைன் நல்லா இருக்குக்கா. இதே எடுத்துக்கலாமா? சரி. பார்வதி, ஆ? புடவை செலக்ட் பண்ணியாச்சா? ஆ, இதான் பார்வதியோட ஃபைனல் செலெக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரகு? பார்வதிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். நல்ல ஜோடி தான் போங்க. சரி, இத பில் போட்டுருங்க. ஓகே மேடம். சரி, நாம போய் ஜுவல் செக்ஷன் பார்த்துட்டு வந்துருவோமா? ஓகே. ஓகே. ஜுவல் செக்ஷன் எங்க இருக்கு? ஜுவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். ஓகே, வாங்க. வாங்க சார். என்ன பார்க்கணும்? லேடிஸ் ஜுவல்ஸ் பார்க்கணும். உட்காருங்க சார். லேட்டஸ்ட் டிசைன்ஸா காட்டுங்க. ஓகே சார். நிச்சயதார்த்தத்துக்கு கம்மல் வளையல்லாம் காட்டுங்க. ஓகே மேடம். அக்கா, இது ரொம்ப நல்லா இருக்குக்கா. ஆமா பார்வதி, நல்லா இருக்கு. பார்வதி, இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். வாங்கிக்கோ. ம். ஆ, இது என்ன விலை? 50,000 ரூபாய். விலையை நினைச்சுதான் தயங்குறாளோ? இது வேணாக்கா. ஏன் பார்வதி, பிடிச்சிருக்குன்னு சொன்னியே? இல்லக்கா, ரொம்ப பெருசா இருக்கு. சின்ன சைஸா பார்த்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருந்தா காட்டுங்க. ம். ஆ, இது எவ்வளோக்கா? 20,000 ரூபாய். சரி, இது ஓகேக்கா. வேணாம் பார்வதி, ரொம்ப சின்னதா இருக்கும். நீ அதையே எடுத்துக்கோ. இல்ல வேணாம், இது போதும்க்கா. இது ஓகே. நெக்லஸ் காட்டுங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஜானகி, அந்த நெக்லஸ் கொண்டு வாங்க. அக்கா, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா பார்வதி, ரொம்ப நல்லா இருக்க. ம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இதே நான் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோ பார்வதி. இது எவ்வளோக்கா? 3 லட்சம். இது வேணாம். இது நல்லா இல்லக்கா.
எனக்கு கல்லு வச்ச நெக்லஸ் அது காட்டுங்க. ஓகே. ஏன் பார்வதி வேணாங்கிற? உனக்கு பிடிச்சிருக்குல்ல, வாங்கிக்க வேண்டியதானே? இல்லக்கா, இத போட்டுக்கிட்டா ஒரு மாதிரியா இருக்கும். இது ஓகேக்கா எனக்கு. சரி, இத வாங்கிக்கலாம். பில் போட்டுருங்க. ஓகே மேடம். சாரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அதோட சேர்த்து நான் பில் போட்டுறேன். ஓகே, வாங்க மேடம். மேடம் மேடம், நீங்க தானே ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி மேடம்? ஆமா. எது கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. உள்ள வாங்க. வாங்க மேடம், வாங்க சார், உள்ள வாங்க வாங்க. நான் ஆசைப்பட்ட புடவை. நான் ஆசைப்பட்ட நெக்லஸ். நான் ஆசைப்பட்ட வளையல். இதெல்லாம் எப்படிங்க இங்க? நீங்க ஆசைப்பட்டத உங்களுக்காக அதோ அவர்தான் மேடம் வாங்கியிருக்காரு. சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். பார்வதி, மனசுக்கு பிடிச்சது மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது, நம்ம கையில் இருக்கணும். அப்பதான் சந்தோஷமா இருக்கும். பெரியய்யா, நான் சமாதானப்படுத்தி ஷாப்பிங் அமுச்சு வச்சதால நீ பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க. நீ ஆசைப்பட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விலை அதிகமாக இருக்குன்னு குறைவான விலையில பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு விஜயா தான் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அதனால தான் நானே புறப்பட்டு வந்தேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்ட பார்வதி, அதனாலதான் சாருக்கு நான் மெசேஜ் அனுப்புனேன். பார்வதி என் ரகு, நீங்க 2 பேரும் எங்க ஹெர்பல் பியூட்டி கம்பெனியோட 2 கண்ணு மாதிரி. உங்களுக்காக நான் என்ன வேணா செய்யலாம். ஆனா நீங்க ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுத்தாதான் அதுல என் மனசுக்கு திருப்தி கிடைக்கும். பார்வதி, நீயே உங்க அப்பாவும் எங்க வீட்டு வேலைக்காரங்க கிடையாது, எங்கள ஒருத்தர். அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே உன் நிச்சயதார்த்தம், உன் கல்யாணம் 2மே கிராண்டாவே நடக்கும். அதுல எந்த குறையும் வராது. பார்வதி, இது நான் உனக்கு கொடுக்குற நிச்சயதார்த்த கிஃப்ட், வாங்கிக்கோ. பார்வதி, சிரிப்பு உன் உதட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, உன் கண்ணிலையும் இருக்கணும். ரகு பண்ண டிசைன்ல இருக்க கண்ணு மாதிரி எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். அந்த சிரிப்பு உன் மனசுல இருக்கணும். அதான் என் ஆசை, அம்மாவோட ஆசையும் கூட. சரிங்க பெரியய்யா. ஓகே, பை. பை சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். சொல்லுங்க மேடம். இதெல்லாம் பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். குடு பார்வதி. ஓகே மேடம். வா பார்வதி, போலாம்.
நான் ஒரு சாதாரண சமையல்காரி, ஒரு டிரைவர் பொண்ணு. எனக்கு இவ்ளோ காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் ரொம்ப அதிகம், வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லல? நல்ல குடும்பத்துல பிறந்து நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுவா. இவதான் வசதியான வீட்டு பசங்களா பார்த்து வளைச்சு போடுற கைகறியாச்சே. ஏன் இப்படி எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்கம்மா? இதெல்லாம் பெரிய நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு பரிசா கொடுத்தது. ஏய், போத நிறுத்து. சும்மா சீன் போடாத. உன் யோகி இதெல்லாம் என்னன்னு அருண் விஷயத்துல இந்த ஊருக்கே தெரியும். உன் அப்பா அப்படியே அம்மா அம்மான்னு கூழ கும்பிடு போட்டு காரியத்தை சாதிச்சுக்கிறான். நீ அப்படியே ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி பெரியயான்னு பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு ஆதிய சொக்குப்படி போட்டு மயக்க வச்சிருக்கியா? என்னடி ஜென்மங்க நீங்க எல்லாம்? வனஜா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அருணையும் ஆதியையும் பார்வதியோட சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, போதும். மறந்து ஏதோ ஒரு பேச்சுக்கு நீங்க புடவை நகையெல்லாம் வாங்கிக்கோன்னு சொன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி குவிச்சிருக்கா. கேட்டா ஆதி வாங்கி கொடுத்தான்னு சொல்ற. ஆமா, ஆதிதான் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்கான். நடந்த எல்லாத்தையுமே எனக்கு ஆதி போன் பண்ணி சொல்லிட்டான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இத பார், பார்வதியோட நிச்சயதார்த்தம், கல்யாணம் ரெண்டும் இந்த வீட்டு விசேஷங்கள் மாதிரி கிராண்டா நடக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நடத்தி காட்டணும். அதுலதான் என் கௌரவம் இருக்கு. தேவையானதை வாங்கிக்கோன்னு சொல்லியும் தான் தகுதிக்கு மீறி ஆசைப்படாதது பார்வதியோட பெருந்தன்மை. அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்தது இந்த பரம்பரையில பிறந்த என் ஆதியோட பெருந்தன்மை. பெருந்தன்மைங்கிறது பொறப்புலயும் வளர்ப்புலயும் வர்றது. அத உன்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல.